ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இது தாங்க பியூர் லவ் அப்படிங்கிறது. எதையுமே எதிர்பார்க்காம ஒரு மனுஷனுக்கு இந்த லெவலுக்கு வந்து பண்ணும்போது அதை விட பெரிய பெரிய விஷயம் என்னங்க இருக்கும். ஸோ அவங்க அதை கொடுக்குறதும், இதை வந்து அவர் சாப்பிட்டு அது வந்து ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணுறதும் அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என்னத்தை பற்றி பேசணும்னு சொல்லி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க போஸ்ட் நம்ம சுவாமி ப்ரோ ஷேர் பண்ணது தான். ஸோ நேற்றுக்கு மலேசியா போயிருந்தார் இல்லையா. ஸோ கலர்ஸ் ஆஃப் இந்தியாவோட அந்த எக்ஸ்போக்காக போயிருந்தார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க அவங்களுக்காக குக் பண்ணி சாம்பார் சாதம், புடலங்காய் கூட்டு, அப்புறம் வந்து வாழைக்காய் வறுவல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம சுவாமி ப்ரோ சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டாகவும் வந்து அவரோட ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை விட வேறு எந்த லெவலில் அவங்களோட லவ் வந்து காமிக்க முடியும். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க ட்ரூ லவ் நான் சொல்லுவேன். ஸோ எந்த லெவலுக்கு வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து லவ் பண்ணுறாங்க. ஏன்னா நேற்றுக்கு வீடியோலேயே நம்மள பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ லவ் வந்து நம்ம சுவாமி கொடுத்தாங்க. அதே மாதிரியே ரிவர்ஸும் வந்து அவர் கொடுத்தாரு. ஸோ அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம சுவாமியை அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் எவ்வளோ ஷோஸ், ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் அதில் இல்லாத ஏதோ ஒரு விஷயம் வந்து இல்லை நான் வந்து விஜய்கிட்ட நோட் பண்ணேன். ரொம்ப ஜாலியாக ஜோவியில் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ எல்லாருக்கூடையும் மிங்கிளும் ஆனார். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப ஜாலி டைப்பாக. ஸோ அங்கே இருந்த ஃபேன்ஸ் கூடயும் நல்லா மிங்கிளாகி பேசி ஃபோட்டோ ஒவ்வொருத்தருடையும் பொறுமையாக ஃபோட்டோ எடுத்து ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கூடயும் நான் ஃபோட்டோ எடுப்பேன், நான் பொறுமையாக வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ பொறுமையாக வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ செம்ம ஸ்வெட்டிங்கு, மேலே ஒரு ஜர்க்கின் வேறு போட்டிருந்தாரு. கட்டத்துக்கு அப்புறம் அதையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஜர்க்கின் மாதிரி போட்டிருந்தமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா கூடயுமே சேர்ந்து ஃபோட்டோ எல்லாமே எடுத்திருந்தாங்க. நிறைய பேருக்கு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட கலர் வந்து என்னங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க போல். ஸோ அது வந்து பிளாக் கலர் தான் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபேன் பேஜ்லேயுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது மலேசியாலுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன் பேஜஸ் வந்து அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அந்த எல்லா ஃபேன் பேஜஸும் நேற்றுக்கு வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீக் ஆஃப் ஃபேன்ஃபிக் அவங்களோட ஃபேன் பேஜஸ் வந்து அவங்க கிட்ட தான் வீடியோலாம் பார்த்துருந்தா இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து இந்த போஸ்ட்மே ஷேர் பண்ணாங்க. ஸோ Q&A செஷன் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ கேர்ள்ஸ் கேங் அங்கே வந்து வீக்காவோட ஃபேன் பேஜ் அட்மின்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டப் மாதிரி வச்சு ஒரு அழகான ஒரு கையில் போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் ஃபேன் பேஜஸ் நேமே அதில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேன் பேஜ் அட்மின் சொல்ல வேண்டிய இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு எங்கள் எல்லாருமே நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு, கூட நல்லாவே பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. வீக்கோட அட்மின் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் இன்னும் வந்து அதிகமாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அவ்வளோ லவ் நம்மளும் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கு ஈக்குவலாக அவருமே நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ நிறைய பேர் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஹாப்பியான அப்டேட்டாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.